அதிமுக பொதுக்குழு கூட்டம் வானகரத்தில் நடைபெறவுள்ள நிலையில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், சரியாக இந்த பொதுக்குழு கூட்டம் எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது? அதற்காக போக்குவரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது? கண்டிப்பாக அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது சென்னை அடுத்திருக்கக்கூடிய மாநகர பகுதியிலுடைய தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சரியாக 10:30 மணி அளவில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலின் காரணமாக காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவரும் கடும் ஒரு இடருக்குள் ஆளாகி இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் காவல்துறை தரப்பில் ஏற்கனவே கனரக வாகனங்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் சிறுவருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ்கள் கூட சிக்கி காட்சிகளை நம்மால் பார்க்க முடியாது. தொடர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அந்த மண்டபத்திற்கு சென்றிருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.